விடியும் முன் தென் தமிழக கடற்கரை இன்னும் முழுமையாக விழித்திருக்கல. ஆனால் கடல் மட்டும் ஏற்கனவே தனது வேலையை தொடங்கிடுச்சு. கருமையான நீரை வெட்டிக்கிட்டு மரப்படகுகள் ஒன்றன் பின் ஒன்றாக கரையை நோக்கி நகருது. அந்த படகுகளில் மீன்கள் இருந்துச்சு, சில படகுகளில் சங்கு, சிலவற்றில் முத்து சிற்பிகள். கரையில் நின்றுபவர்கள் மட்டும் வெறும் மீனவர்கள் அல்ல மக்களே, வணிகர்களும் வரி வசூலிப்பவர்களும் தொழிலாளர்களும் முத்துக்களை தரம் பிரிக்கும் கை வினைஞர்களும். ஏன் ஒவ்வொருவரின் பார்வையும் கடலை நோக்கியே இருந்துச்சு. ஏன்னா அந்த கடல் அவர்களுக்கு உணவு மட்டும் தரல, ஒரு நாட்டின் செல்வத்தையும் தந்துச்சு. அந்த நாட்டோட பேர் தான் பாண்டிய நாடு. வரலாற்றில் ஒரு பேரரசு எவ்வளோ வலிமையானது என்பதை அதை படை மட்டும் தீர்மானிப்பதில்லை, அது உலகத்திற்கு தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறதுன்றதானே. அதனால தான் ஒவ்வொரு பேரரசும் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கிச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் சேரர்களுக்கு பில்லு, சோழர்களுக்கு புலி, இரண்டும் அந்த அரசர்களின் தன்மையை நினைவுபடுத்துது. ஆனால் பாண்டியர்களின் அடையாளம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இரட்டை மீன். இதுதான் இந்த வரலாற்றின் மிகப்பெரிய கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பேரரசு தன்னுடைய கொடியில் ஒரு சிங்கத்தை வச்சிருக்கலாம், ஒரு புலியை வச்சிருக்கலாம், ஒரு யானையை வச்சிருக்கலாம். அப்படி இருக்க ஏன் ஒரு மீன், அதுவும் ஏன் இரட்டை மீன் இருக்கக்கூடிய ஒரு கொடி? அது வேறு அலங்காரமா, இல்லை இதுக்கு பின்னால் ஒரு முழு நாகரிகத்தின் வளர்ச்சி மறைஞ்சிருக்கா, வாழ்க்கையை மறைஞ்சிருக்கா அப்படின்ற கேள்வியை நான் ஆராய்ச்சி செய்யும்போது தான் இந்த வீடியோ பிறந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனலுடைய பாண்டியர்கள் ஏன் மீன் சின்னத்தை வச்சுருந்தாங்கன்றத ஒரு சிறப்பு பார்வை தான். எங்கேயும் போயிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சின்னத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல பாண்டியர்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நாட்டின் அரச சின்னம் அந்த நாட்டின் ஆன்மாவிலிருந்து தான் பிறக்குது. எகிப்தின் வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நைல் நதியை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, அதுபோல் பாண்டியர்கள் வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவர்களின் கடலை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். சங்ககால தமிழகம் 3 பெரும் அரசுகளாக விளங்கிச்சு. மேற்கே சேரர்கள், வடகிழக்கே சோழர்கள், தெற்கே பாண்டியர்கள். இந்த மூவருக்கும் இயற்கை வேறுபாட்டே வாழ்க்கையை உருவாக்கிடுச்சு. சேரர்களுக்கு மலைகள், சோழர்களுக்கு நதிகளும் வளமான வயல்களும், பாண்டியர்களுக்கு கடல். அந்த கடல் அவர்களின் எல்லை இல்லை, அவர்களின் வாழ்க்கை, பொருளாதாரம், உலக தொடர்பு, எதிர்காலம் எல்லாத்தையும் நிர்ணயிச்சிச்சு. ஒவ்வொரு காலையிலும் கடலுக்குள்ளே சென்ற படகுகள் மாலையில் கரைக்கு திரும்பும். அவை மீன்களை மட்டும் கொண்டு வரல, உலக சந்தையில் மதிப்பு மிக்க முத்துக்களையும் கொண்டு வந்துச்சு. அந்த முத்துக்கள் ஒரு மனிதனின் கழுத்து அலங்கியிருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையே வலுப்படுத்திடுச்சுன்னே சொல்லலாம். அதனால தான் பாண்டியர்களின் வரலாற்றில் கடல் என்பது வெறும் இயற்கை வளம் அல்ல, அது அரசின் இதய துடிப்பு. ஆனால் இந்த கதையின் மையம் கடல் அல்ல, கடற்கரையில் இருந்த ஒரு நகரம். அந்த நகரம் தான் பாண்டியர்களின் ஆரம்பகால பெருமை. உலகத்தின் பல பகுதியிலிருந்து வந்த வணிகர்கள் தமிழகத்தின் முதலாக சந்தித்த இடமும் அதுதான். அங்கே முத்துக்கள், வணிகம், செல்வம், பண்பாடு இவை அனைத்தும் ஒன்றாக கலந்த இடம். ரொம்ப பெரிய பில்டப்பாக இருக்கே. அப்படி அந்த நகரத்தோட பேர் என்ன அப்படின்னா அதுதான் கொர்க்க. இங்கே தான் நாம் தேடிக்கிட்டு இருந்த அந்த கேள்விக்கான பயணமும் தொடங்குது. கொர்க்க இன்று ஒரு அமைதியாக இருக்கும் ஒரு சிறிய பகுதி. ஆனால் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நிலம் தென்னிந்தியாவின் மிகவும் பிரபலமான துறைமுகங்களில் ஒன்றாக இருந்தது. விடியற் காலையில் கடலிலிருந்து வந்த படகுகள் ஒன்றின் பின் ஒன்றாக கரையடையும். கரையில் முத்து சிப்பிகளை இறக்கும் தொழிலாளர்கள் அவற்றை தரம் பிரித்து கைவினைஞர்களுக்கும் அவ்விலை பேசும் வணிகர்களுக்கும் வரி வசூலிக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுப்பாங்க. அப்போது ஒரு நகரம் முழுசும் ஒரே நேரத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கும்ல. அந்த பரபரப்பை பார்த்தா அது ஒரு துறைமுகம் மட்டும் இல்லை, ஒரு நாட்டின் இதயம் என்றும் தோடும். பாண்டியர்களின் செல்வம் அரண்மனையில் பிறக்கலை, அது கடலில் பிறந்துச்சு. மன்னர் வளைகுடாவின் ஆழத்தில் மனிதர்கள் தங்கள் உயர பணைய வச்சு முத்து சிற்பிகளை தேடினார். அந்த வேலையை இன்று கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது, ரொம்ப கடினம். ஆழ்கடல் மூழ்கும் நவீன கருவிகளும் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர்களும் இல்லை. கடலின் அடியில் ஒரே மூச்சில் இறங்கி சிப்பிகளை சேகரித்து மேலே வரணும். ஒவ்வொரு மூழ்குதலும் உயிருக்கும் மரணத்திற்கும் இடையேயான ஒரு போராட்டம். ஆனால் அந்த ஆழத்தை ஏற்க மக்கள் தயாராக இருந்தாங்க. ஏன்னா அந்த சிற்பிக்குள் மறைந்திருந்த முத்துக்கள் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மதிப்பு கொண்டு இருந்துச்சு. மக்களை சங்க இலக்கியங்கள் பாண்டிய நாட்டின் செழிப்பை பற்றி பேசும்போது முத்துக்களை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்றாங்க. அதே போல் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட பெரிப்புலஸ் ஆஃப் எத்தீரியன்சி என்ற வணிக நூலும் ரோமானியர்கள் எழுத்தாளர் பிளினி தி எல்டரின் குறிப்புகளும் தென்னிந்தியாவின் முத்து வணிகத்தை பற்றி பதிவு செய்தது. இந்த ஆதாரங்கள் ஒரு முக்கியமான உண்மையை உறுதிப்படுத்துது. பாண்டியர்கள் உள்ளூர் அரசாக மட்டும் இல்லை, இந்திய பெருங்கடலில் வழி நடத்தப்பட்ட பண்டைய உலக வணிகத்தின் முக்கிய பங்காளிகளில் ஒருவராகவும் இருந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இன்று ஒரு நாடு உலகம் முழுவதும் அறியப்படுவதற்கு காரணம் அது எண்ணெய், தொழில்நுட்பம் அல்லது உற்பத்தி துறையால் இருக்கலாம். அதே போல் சங்க காலத்தில் பாண்டிய நாட்டின் பேரை உலக வரைபடத்தில் பதிச்சது முத்து வணிகம். அதுதான் வெளிநாட்டு வணிகர்களை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடலை கடக்க வச்சது. அதுதான் கொர்க்கே என்ற ஒரு சாதாரண கடற்கரை நகரத்தில் உலக வணிகத்தின் ஒரு முக்கிய தரமாகவும் மாற்றியது. ஆனால் இங்கே நாம் ஒரு தவற்றை செய்யக்கூடாது. முத்து வணிகம் இருந்தது என்பது வரலாற்று உண்மை. பாண்டியர்களின் அரச சின்னம் இரட்டை மீன் என்பதும் வரலாற்று உண்மை.
ஆனால் முத்து வணிகம் இருந்ததுனால தான் அவர்கள் மீனை தேர்வு செஞ்சாங்கன்றதுக்கு எந்த சங்க பாடலும் எந்த கல்வெட்டும் நேரடியாக சொல்லலை. இதுதான் வரலாற்றை அணுகும்போது மிக முக்கியமான வேறுபாடு மக்களே. கிடைச்ச ஆதாரங்கள் நமக்கு வழியை காட்டுது, ஆனால் ஒவ்வொரு முடிவையும் அவை நேரடியாக சொல்லிவிடுவதில்லை. அப்படியானா இந்த இரண்டு உண்மைகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை வரலாற்றாளர்கள் எப்படி புரிஞ்சு கொள்கிறாங்க? ஏன் பாண்டியர்களின் நாணயங்களில் ஒரு மீன் அல்ல இரட்டை மீன் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு? அது கடலின் அடையாளமா, அரச வம்சத்தின் லட்சணையா, அல்லது அதுக்கு பின்னால் இன்னும் ஆழமான ஒரு பொருள் மறைஞ்சிருக்கா? இந்த கேள்விக்கான பதிலை தேடும்போது நாம் பாண்டியர்களின் நாணயங்களையும் கல்வெட்டுகளையும் மரபு அடையாளங்களையும் ஒன்றின் பின் ஒன்றாக பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து அதுதான் நம்ம அலச போகிறோம். சரி, ஒரு சின்னம் காலத்தை வெல்ல வேண்டும் என்றால் அது ஒரு ஒளி ஓவியமாக மட்டும் இருக்கக்கூடாது, அது ஒரு மக்களின் நினைவாகவும் மாற வேண்டும். பாண்டியர்களின் இரட்டை மீன் அப்படிப்பட்ட ஒரு அடையாளம். ஆனால் இப்போது இந்த வீடியோவின் தொடக்கத்தில் கேட்ட கேள்விக்கு திரும்பவும் வரேன். பாண்டியர்கள் ஏன் மீன் சின்னத்தை தேர்வு செஞ்சாங்க? இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான். வரலாறு நமக்கு தரல, அதுக்கு பதிலாக பல தடயங்களை தந்திருக்கு. அந்த தடயங்களை ஒன்றின் பின் ஒன்றாக பார்த்தா ஒரு முழுமையான படம் வந்துடும்ல. அப்படி நாம் எடுத்துக்கிட்ட சில தடயங்களில் முதல் தடயம் சங்க இலக்கியங்கள். அவை பாண்டியர்களின் வாழ்க்கையையும் கடலையும் முத்து வளத்தையும் தென் தமிழகத்தின் செழிப்பையும் தெளிவாக காட்டுது. சரி, ரெண்டாவது தடயம் தொல்லியல். பழைய நாணயங்கள், கல்வெட்டுக்கள், அரச அடையாளங்கள், இவற்றில் மீண்டும் மீண்டும் இரட்டை மீன் சின்னம் தோன்றிக்கிட்டே இருக்கு. மூன்றாவது தடயம் வெளிநாட்டு பதிவுகள். இதுதான் ரொம்ப முக்கியம். பெரிப்புலட்ஸ் ஆஃப் எத்திரியன்சி, பிளினி தி எல்டர் போன்ற நூல்கள் பாண்டிய நாட்டின் கடல் வணிகம் மற்றும் முத்து வணிகத்தின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துது. இந்த மூன்று ஆதாரங்களையும் ஒன்றாக பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகுது. பாண்டியர்களின் உலகம் கடலை அமைதியாக கொண்டிருந்தது. ஆனால் அந்த கடல் தான் மீன் சின்னத்திற்கான ஒரே காரணமா? அதை உறுதியாக சொல்ல வரலாற்றில் எந்த நேரடி ஆதாரமும் இல்லை. இதுதான் ஒரு நல்ல வரலாற்று ஆய்வாளர் தெளிவாக ஒப்புக்கொள்வார். ஏன்னா வரலாறு என்பது நமக்கு தெரிந்தவற்றையும் இன்னும் தெரியாதவற்றையும் நேர்மையாக ஏற்றுக்கொள்ளும் அறிவியல். அப்படின்னா இந்த வரலாற்றாளர்கள் என்ன கருதுறாங்க? பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் ஒரு கருத்து பலவராக முன்வைக்கப்படும். பாண்டியர்களின் அரசு அடையாளமான இரட்டை மீன் அவர்களின் கடல்சார் வாழ்க்கையுடனும் முத்து வளத்துடனும் அரச மரபுடனும் ஆழமாக இணைஞ்சிருக்கலாம். இது நேரடி கல்வெட்டுக்கு ஒரு முடிவல்ல, ஆனால் நமக்கு கிடைச்ச ஆதாரங்களுடன் மிகவும் பொருந்தும் விளக்கமாக பல ஆய்வாளர்கள் கருதுனாங்க. இன்னொரு கேள்வி, இது மீனாட்சி அம்மனை குறிக்குதா? இந்த கருத்தும் பொதுவாக பேசப்படுறது தான். ஆனால் இங்கேயும் வரலாறு நம்மரை எச்சரிக்குது. பாண்டியர்களின் மீன் சின்னம் சங்க காலத்திலிருந்தே பயன்பாட்டில் இருந்திருக்கலான்றதுக்கு பல ஆதாரங்கள் உள்ளது. ஆனால் மீனாட்சி அம்மன் வழிபாடு பின்னர் காலங்களில் மேலும் வளர்ச்சி பெற்றது. ஆனால் மீனாட்சி அம்மனால தான் இந்த சின்னம் உருவானது என்று உறுதியாக கூற போதுமான வரலாற்று ஆதாரம் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் பாண்டிய அரச மரபும் மதுரை நகரின் மத மரபும் பின்னர் ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்ந்திருக்கலான்றதும் சில ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இப்போ இந்த வீடியோ ஆரம்பத்தில் இருந்த கேள்வியை மீண்டும் ஒரு முறை நினச்சி பாருங்கள். ஏன் பாண்டியர்கள் மட்டும் மீனை தேர்வு செய்கிறார்கள்? இப்போது அதற்கான பதில் ஒரே ஒரு வழியில் மட்டும் இல்லதில்லை, நீங்கள் புரிஞ்சிருக்கணும். மேலே சொன்ன அத்தனை தடைகளும் ஒப்பிட்டு பாருங்களேன். அவங்களுடைய கடல்சார் வணிகம், கடலை பற்றிய கதை, முத்துக்களை பற்றிய கதை, உலக வணிகத்தின் தமிழர்களின் இடத்தை பற்றிய கதை, அதை ஒரு அரசின் அடையாளம் பற்றி எப்படி பிறந்திருக்குன்னு பற்றிய கதை. ஒரு சின்னம் ஒரு நாட்டின் கொடியில் மட்டும் வாழ்வதில்லை, அது மக்களின் மனதில் வாழ்றோம். பாண்டிய பேரரசு இன்றில்லை, அவர்களின் அரண்மனையில் பல காலத்தின் ஓட்டத்தில் மறந்துருச்சு. ஆனால் அவர்களின் இரட்டை மீன் சின்னம் மட்டும் இன்னும் எல்லா இடத்துலையும் இருக்குல்ல. பழைய நாணயங்களில், கல்வெட்டுக்களில், கோயிலின் சிற்பங்களில், வரலாற்று ஆய்வுகளில் அதே கம்பீரத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் பாண்டியர்கள் இரட்டை மீன் வெறும் ஒரு அரசு சின்னம் இல்லை, தமிழர்களின் கடல் நாகரிகத்தின் அமைதியாக பேசி கொண்டிருக்கும் ஒரு காலமற்ற அடையாளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல். நான் உங்கள் நண்பன். இது நமது வரலாறு. நன்றி.